ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சைக்காலஜி இன் தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த சைக்காலஜி உளவியல் சார்ந்த ஒரு சில வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் என்வாயர்மெண்டலில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பிரதிபலிக்கும் விதமாக இன்னைக்கும் ஒரு வீடியோ நம்ம உளவியல் சார்ந்த உண்மைகளை பார்க்க போகிறோம். சரி, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்கள் யார், அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த ஹேண்டிகேப்டுன்னு சொல்லுவாங்க, உடல் ஊனமுற்றவர்கள். இவர்களை மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க. இவர்களை அறிவியல் துறை இந்த டாக்டரேட்டு மருத்துவத்துறையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க பல பிறவிகளாக, அதாவது முன்ஜென்ம பாவ வினைகளாலேயும் இவங்க வந்திருக்கலாம், இல்லை இவங்க பிறந்த பிறகு இவங்க இன்சிடென்ட்லாம் ஆகலை, அப்படி ஒரு சூழ்நிலையால இவங்க இப்படி உடல் ஊனமுற்றவர்களாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களை அவங்களுக்கு தெரிந்த விதத்துல அவங்க முன் வைக்கிறாங்க மருத்துவத்துறையில. இதுவும் உண்மைதான். சரி, இது இல்லாம நான் என் சிறு வயதுல நான் என்ன உணர்ந்தேன் கேட்டேங்கிறத நான் சொல்றேன் பாருங்களேன். நான் என் சிறு வயதுல நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றவர்கள்லாம் எனக்குமே தெரியும். ரொம்ப பெரிய நண்பர்கள் துவத்துலதான் இல்லை, மற்றபடி எங்க ஊர்லயே நான் ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன். அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்ல ஒரு கேரக்டர் வைஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் அந்த மாற்றுத்திறனாளிகள். அப்போ நான் புரிந்து வைத்தது, ஏதோ ஒரு குறைபாடோட அவங்க பிறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வித்தியாசமான ஒரு உடல் தோற்றம் மற்றும் மற்ற மனிதர்கள் இறக்க மெர்சி உள்ளத்தோட பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆகி போய் கிடக்கு. அதுதான் அந்த மாற்றுத்திறனாளிகள் சம்திங்கில் இருக்கக்கூடியது. அப்போ நானுமே ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உடல்ல, அது நம்ம கொஞ்சம் டீப்பாக மறைமுகமாக கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா அவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குங்கிறத நம்மளால உணர முடியுது. நம்ம அது சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். இவர் அண்மையில் மகாவிஷ்ணுன்னு நினைக்கிறேன், இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சிருந்தவர், அவர் யதார்த்தமா ஏதோ ஒரு ஸ்டேஜ் மீட்டிங்ல உடல் ஊனமுற்றவர்களை அவங்க போன ஜென்மத்துல செய்த பாவத்தால தான் அப்படி பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் அவர் தெரிஞ்சு பேசினாரா பேசினாராங்கிறது புரியல. அதே மீட்டிங்ல ஒரு உடல் ஊனமுற்றவர் இருந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு அது இழிவாக இருக்கும், அவங்களுடைய பிரஸ்டேஜ் அது பாதிக்கும். சரியோ தப்போ ஏதோ ஒரு குறைபாட்டில் அவர் பிறந்துட்டாரு, இவர் ஏன் அதை போய் சொல்லிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர்ல கொடுத்தாரோ என்னவோ தெரியல. அவர் ஒரு சாமியார் நினைச்சு, இளம் சாமியார், மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிறாருல அவர். அப்புறம் அவருக்கு அதுக்கு பிறகு அவர் அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனை க்ளோஸ் பண்ற மாதிரிலாம் சூழ்நிலை நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டாரு, மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாரா இருக்கும். ஃபண்டு போகாதுல்ல. ஏன்னா அந்த ஒரு இயக்கம் ஒருத்தங்க ரன் பண்றாங்கன்னா அவங்க என்ன மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேச தெரியுதாங்கிற அந்த ஒரு உணர்வையும் பார்ப்பாங்க. அதுல மகாவிஷ்ணு கொஞ்சம் வீழ்ந்து போயிட்டாரு. என்னன்னு இருந்தாலும் அவருடைய குருமார் அவர் மகாவிஷ்ணுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் பேசுவார். ஏன்னா அந்த உளவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நிறைய சாமிமார்களுக்கே தெரியறது கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா இவராவது பரவாயில்ல, ஒரு நிறைய விஷயங்கள் யூடியூப்ல பேசுவார். இன்னும் ஒன்றும் தெரியாத நிறைய பெண் சாமியார்களுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுத்தமா ஒன்றும் தெரியாது. ஆண்கள் கூட ஏதாவது பேசுறாங்க. இப்போ இப்படி மாற்றுத்திறனாளிகள் பற்றிய கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம பார்க்க போறது அந்த உடல் ஊனமுற்றவர்கள் தானே பார்க்க போறோம். இது மதங்கள்ல இருக்குதா அப்படின்னா இருக்குது. நீங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐயாவளின்னு ஒரு வழி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் நாடார் பையன் தான். ஐயாவளி இந்து தான், இந்து நாடார். அப்போ என்னுடைய ஐயா வழியில கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. ஐயா அவர் இன்றையிலிருந்து ஒரு 220 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாரு.
அவர் வாழும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கண்ணு, காது, வாய், மூக்கு, உடல்ல பாகங்கள் குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு கல்லும் மண்ணும் வைத்து ஐயா அற்புதங்கள் செய்தார். கல்லும் மண்ணும் வைத்து அற்புதங்கள் செய்ததாக வரலாறு இருக்கு. எல்லாருக்குமே குணமடைந்ததாக. அங்கேயும் உடல் ஊனமுற்றவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதோ ஒரு நோய் பிணிகளின் நிமித்தமாக ஐயா அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்து விட்டாருன்னு வேதங்கள் எழுதப்படுது. உண்மையோ பொய்யோ கேட்க நல்லா இருக்கும். அப்போ 220 230 வருடங்களுக்கு முன்னாடியே உடல் ஊனமுற்றவர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க, குணப்படுத்தப்பட்டதாக மதங்கள் சொல்லுது. நீங்க ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கி கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவரு நிறைய இடங்கள் இந்த மலை பிரசங்கம், அவங்க கர்த்தர் நிமித்தமாக சர்வீஸ்லாம் செய்யறதுக்கு அங்கங்க போவார். அப்படி அவர் போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஃபாலோ பண்ண தீர்க்கதரிசி ஒருவர், மத போதகரே, இங்க இந்த உடல் ஊனமுற்றவர் ஒருவர் இருக்கிறாரு, இவர் ஏன் இப்படி பிறந்தாருன்னு அவரு அந்த தீர்க்கதரிசி கேட்பாரு இயேசு கிறிஸ்து. அப்போ அவரு இன்னும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அதே பைபிள்ல நான் ஒரு இயேசு தன் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் சொல்லிட்டு ஒரு 15-16 அற்புதங்களை நான் போட்டிருப்பேன். அதே வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அது ஒரு 2 மணி நேரம் வீடியோ போகும். இயேசு கிறிஸ்து பைபிள்ல செய்த எல்லா அற்புதங்களுமே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்க அதை பார்க்கணும்னா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க, அதுக்காக சொல்றேன். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து கண்ணு இல்லாதவருக்கு கண்ணு கொடுத்திருப்பாரு பைபிள்ல, காது இல்லாதவங்களுக்கு காது கொடுத்திருப்பாரு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு அந்த அளவு மணல்ல குவித்து அதுல அவரு எச்சிய துப்பி அதை கண்ணுல வைப்பாரு, காதுல வைப்பாரு, காது திறக்க கடவுது, கண்ணு திறக்க கடவுது, உடல் ஊனம் குணமடைய கடவுது, நிறைய அற்புதங்கள் செய்வார் பைபிள்ல. அப்போ அதெல்லாம் அந்த அற்புதங்கள் செய்து அவர்கிட்ட ஒரு நபர் கேட்கும்போது, ஏன் இவன் இப்படி உடல் ஊனமுற்றவனா பிறந்தான்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தேவகுமாரனுடைய கிருபை இவனிடத்தில் நிகழுதலின் நிமித்தம் இவன் இப்படி பிறந்தார் அப்படின்னு. அதாவது இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குழந்தையாம். அவரு இவரை தொட்டு சுகமளிக்கணும் இந்த டைம்ல, அதுக்காக இவங்க இப்படி உடல் ஊனமுற்றவனாக பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது காரணமோடு செய்த கதைன்னு சொல்லிட்டு பைபிள்ல வரும். அது எந்த அளவுக்கு உண்மையா என்னதுன்னு தெரியல. அது அப்போ அந்த காலத்திலயும் உடல் ஊனமுற்றவர்கள் இருந்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து குணமாக்கி இருக்கிறாருங்கிறது சொல்ல வர, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அப்போ இப்படி அந்த உடல் ஊனமுற்றவர்கள், அந்த ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளிகள் பற்றிய வதந்திகள் அந்த காலத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா என் ஊர்லயே நான் அதை பார்த்துருக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால என் ஊர்ல ஒரு 4-5 பேர் அட் அ டைம்ல ஹேண்டிகேப்டா மாறி இருக்கிறாங்க. ஒரு அதிசயம் நடந்திருக்கு எங்க ஊர்ல. எங்க ஊர்ல கிடையாது, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊரும் பக்கத்து ஊர்கள்லயுமே அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஒரே நேரத்துல வெவ்வேறு ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய நபரை அது பாதிச்சிருக்கு. ஒரு பெண் உட்பட 4 ஆண்களை சேர்த்து அந்த ஏதோ கால்ரா மாரி ஏதோ ஒரு நோய் தாக்கினதாகவும், ஓகே, அவங்க 5 பேருமே உடல் ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறாங்க. பிறக்கும்போது நல்லா இருந்திருக்கிறாங்க. அந்த நோய் தாக்குனதுனால என்ன நோய்னு தெரியல, அது கால் கையில அப்படி ஒருமே இழுத்து வச்சுக்கிச்சு. அதுல ஒரு சிலர் ரொம்ப மோசமா இருக்கு உடம்பு, அவரால் நகரவே முடியாது. ஒரு சிலர் ஓரளவு பரவாயில்ல, அவரு அந்த இப்படின்னா இருக்குல்ல, இப்படி ஒரு 2 கம்பை வச்சு நடந்து வாழ்க்கைய கொண்டு போய் அவங்கள எல்லாருமே மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். அது உங்களை கலியுகம்ல மேரேஜ் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ மாற்றுத்திறனாளிகள் இப்படிலாம் இருக்கிறாங்க, எங்க ஊர்லயுமே நான் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன், வேற ஒன்று. சரி, நம்ம அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் எப்படி பிறந்தாங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். உடல் ஊனமற்றவர்கள் அதை நம்ம முழுக்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பிரம்மகுமாரிகள்னு ஒரு ஆன்மீக ஆசிரமத்தில் இருக்கு. அதுல ஒரு நுண் அறிவை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த அறிவை வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், மாற்றுத்திறனாளிகள் எப்படி பிறக்கிறாங்கிறத நம்ம உணர முடியும். இல்லைன்னா நமக்கு அதை தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திடும். ஏன்னா அது இந்த உளவியல், இந்த சைக்காலஜி சம்பந்தமான இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோ நான் பதில் கொடுத்துட முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம். வெயிட் பண்ணி பாருங்க. அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சொல்லப்படக்கூடிய அறிவை வைத்து நம்ம இதுல விளக்கம் கொடுப்போம்.
பாருங்க, நம்ம இதில் ஒரு பட விளக்கம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பில் வந்து கொடுக்கப்படுற ஒரு பட விளக்கம். இது 7 days கோர்ஸ் ராஜயோகான்னு சொல்றாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில். இந்த ராஜயோகா கிளாஸ்ல வந்து அவங்க நிறைய பட விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதுல குறிப்பா ரொம்ப வைப்ரேஷன் நிறைஞ்சது வந்து உலக சிருஷ்டி சக்கரம். சிருஷ்டினா பைபிள்ல சொல்றது போல உலகம் உருவான சக்கரம், சிருஷ்டி உலகம் படைப்பு. அப்போ இந்த உலக படைப்பை தான் இங்க ஒரு வட்ட வடிவ ஒரு சக்கரமாக காட்டப்பட்டிருக்கு. சரியா? இந்த சக்கர விளக்கம் பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து ஒரு 89-90 வருடங்களாக இந்த சக்கர விளக்கங்கள் வந்து வதந்தியில் இருக்கு. பிரம்மகுமாரிகள் சொல்லிட்டு 160 நாட்டில் வெறும் 89 வருடத்திலே பரவி இருக்கு. 160 நாட்டில் ஒரு பிரம்மகுமாரிகள் இயக்கம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், உலகத்தினுடைய மொத்த அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் வந்து 198. அப்போ இதில் 160 நாட்டில் இந்த ஆன்மீக இயக்கம் 90 வருஷத்துல பரவி இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4/3 பங்கு நாடுகளுக்கு இந்த ஆன்மீக இயக்கம் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புதுசா கிடைச்சிருக்கு. இப்போ அதான் விஷயம். அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்தினுடைய அனைத்து ரகசியங்களுமே சொல்றாங்க. உங்ககிட்ட இருக்க குறைகள், உங்ககிட்ட இருக்க நிறைகள் எல்லாத்தையும் இந்த ஆன்மீக இயக்கம் சொல்லும். இந்த ஆன்மீக இயக்கத்தின் மூலமாக தான் நீங்க முழு ஞானங்கள் அடைய முடியும். இன்னைக்கு இப்படி ஒரு உடல் ஊனமுற்றவர்கள் பற்றி ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னா, இந்த ஆன்மீக இயக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ரகசியங்களை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள கொடுக்குறோம். நம்மளுடைய ஓன் ஒப்பீனியன், சைக்காலஜிக்கான அந்த ஒரு ஆன்சர் கிடையாது. ஆன்மீகத்துல சொல்றதை நம்ம சொல்றோம். இப்ப நம்ம சொல்ல போறோம் பாருங்களேன். இதை பற்றி ஒரு குட்டி விளக்கம் கொடுத்துட்டு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்ன சொல்றாங்கிற ரகசியத்தை நம்ம சொல்லும் போது நீங்க புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம அந்த ரகசியங்களை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, இது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து உலக நாடக சக்கரம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க ஊர்ல வந்து ஒரு 400 வருடம் உங்க ஊர் ரெக்கார்டுன்னு வைங்களேன். எங்க ஊர் வந்து ஒரு 385 வருடம் 390 வருட ரெக்கார்டு எங்க ஊர் மதகநேரி. அதே போல உங்க ஊர் வந்து ஒரு 400 வருடம் ரெக்கார்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த 400 வருடத்துல பாதி 200 வருடங்கள் என்ன அப்படின்னா, இங்க 5000 வருடம் உலக நாடக சக்கரம் 5000 வருஷம். இந்த 5000 வருட நாடக சக்கரத்துல பாதி சொர்க்கம் பாதி நரகம் தான் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த உலகமே. பாத்தீங்கன்னா அது சத்தியுகம் திரேதாயுகம் அப்படின்னு பாதி கல்பம் வந்து சொர்க்கம் அப்படின்னும், துவாபரயுகம் கலியுகம்னு பாதி கல்பம் வந்து நரகம்னு இந்த 5000 வருட சக்கரம் வந்து 2 பிரிவுகளாக இருக்கு. அப்போ இந்த 2 பிரிவுகள்ல யார் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது இந்த உலக நாடகத்தினுடைய கடைசி டைம்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அதான் நான் முதல்ல சொன்னது போல உங்க ஊர்ல நீங்க கடைசியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப நீங்க இருக்கிற அந்த ஸ்டில் பிரசன்ட் நீங்க இருக்கிறீங்க. அப்போ உங்க அப்பாவுக்கு அப்பா, உங்க தாத்தாவுக்கு அப்பா, தாத்தாவுடைய தாத்தாலாம் நம்மளால பெருசாலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. அது ஒரு வரலாற்று சமஞ்சைகள் மாதிரி இருக்கும். நம்முடைய மூதாதையர்கள் பார்த்தீங்களா, அந்த வரலாறு வந்து அந்த வரலாறுக்கு உட்படாத ஒருவர் இருப்பார், அந்த வரலாறுக்கும் கடந்து ஒருவர் இருப்பார். அவருக்கு வந்து அந்த பிறப்பு இறப்புக்கெல்லாம் வர முடியாது. அப்போ அந்த பிறப்பு இறப்புக்கு வர முடியாத ஒருவர் தான் அதை பற்றி ரகசியங்கள் சொல்ல முடியும். இல்லைன்னா சும்மா கார்பன் வயதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டியது. அப்போ உங்க ஊரினுடைய ரகசியத்தை அந்த ஆரம்பத்துல எப்படி தொடங்கிச்சு, எப்படி ஆட்சி முறைகள் இருந்ததுங்கிறதெல்லாம் ஒருத்தவங்க சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு தான் இறைவன் வராரு. உலக நாடகம் மொத்தம் 5000 வருடம். முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். அந்த முதல் பாதி சொர்க்கத்துல யார் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம இப்பவும் கோயில போய் இந்து மதங்கள்ல சாமி கும்பிடுறோம் பார்த்தீங்களா, அவங்க 33 கோடி பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த உலக நாடகம் 5000 வருஷத்துல 2500 வருடம் சொர்க்கத்துல நம்ம பாரதத்துல தான் வாழ்ந்துருக்கிறாங்க, வேற எங்கேயும் வாழலை. அதனாலதான் நம்ம அவங்களுக்கு கோயில் சிலைகள்லாம் பாருங்க நம்மள மாரிதான் இருப்பாங்க. அவங்க வேற்று கிரகத்துல இருந்தெல்லாம் வரல. அப்ப அந்த கோயில்கள் கெட்டுனதனுடைய நிமித்தங்கள் வேற மாதிரி இருக்கு. அது ஒரு ரகசியம். அது நான் நிறைய வீடியோக்குள்ள கொடுத்துருக்கிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ நீங்க சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த முதல் பாதி சொர்க்கம் சத்தியுகம் திரேதாயுகம்னு இருக்கு. அதுல வாழ்ந்தவங்க தான் நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள். அப்போ நான் சொன்னது போல உங்க ஊர் 400 வருட ரெக்கார்டு இருக்கா, அதுல முதல் 200 வருடம் வந்து அந்த கோயில் உள்ள தெய்வங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்து மதத்துல தான் மறுபிறவி ரகசியங்கள் இருக்கு. மற்ற மதங்கள்ல மறுபிறவி ரகசியம் கிடையவே கிடையாது. இந்து மதத்திலையும் பௌத்தத்திலையும் தான் இருக்கு. அப்போ இந்து மதங்கள்ல அந்த மறுபிறவி ரகசியங்கள் இருக்கு. அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, சத்தியுகம் திரேதாயுகத்துல பிறந்து வளர்ந்த மக்கள் வந்து மொத்தம் 21 பிறவி எடுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல 9 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் அந்த 9 லட்சத்துல மக்கள் தொகையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் பிறப்பாங்க. அவங்க வயிற்றுல இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடிய மற்ற ஆத்மாக்களும் பிறப்பாங்க. அதனாலதான் மக்கள் பாப்புலேஷன் இப்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ அந்த 9 லட்சம் பேரும் பல பிறவிகள் எடுத்து வருவாங்க. அவங்க வயிற்றுல பிறக்கிறவங்களும் அப்படி பிறவி எடுத்து வருவாங்க. அப்போ அவங்களும் எல்லாருமே பிறவி எடுத்து இந்த அரை கல்பத்தினுடைய கடைசியில வரும்போது 33 கோடி ஆகும். அப்போ அது ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ண 9 லட்சம் இருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த சத்தியுகம் முடிக்கும் போது உள்ள 2 கோடி பேரா இருக்கலாம். எல்லாருமே இங்க பிறவி எடுத்து 33 கோடி பேர்ல வந்துருவாங்க. அப்போ அந்த கோயில் உள்ள தெய்வங்கள் 33 கோடி பேரும் அதுக்கப்புறம் துவாபர யுகத்துக்கும் வருவாங்க. சக்தி குறைவாக இருக்கும். அப்போ அந்த துவாபர யுகத்துல வந்தவங்களும் பிறவிகள் பல எடுத்து கலியுகத்துல வந்துருவாங்க. கலியுகத்துல வந்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல போய் ஞானம் அடைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு சக்கரம். அப்ப நம்ம இந்து மத கோயில் தெய்வங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இப்ப இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துலதான் இருக்கிறாங்க. அப்ப அது கோயில் சிலைகள்ல எப்படி போனாங்க, அதை நான் நிறைய வீடியோல போட்டிருக்கேன். இதுல போட்டு குழப்ப நான் விருப்பப்படலை. சரியா? அப்போ இன்றிலிருந்து ஒரு 89-90 வருடங்களாக ஒரு ஆன்மீக இயக்கம் இருக்கு. மொத்தம் 100 வருடம். இன்னும் 10 வருஷம் பாக்கி தான் இருக்கு. அந்த 10 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா 100 வருஷம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து அணுகுண்டுகள் வீசி உலகத்தை அழிப்பாங்க. இதான் இப்படிதான் விஷயம் நடக்குது. அப்போ அந்த உலகம் அழிந்த பிறகு இந்த ஞானம் எடுப்பாங்களா, அவங்க மறுபடியும் சத்தியுகம் திரைத்தாகத்துக்கு போவாங்க. ஒரு 9 லட்சம் பேர் மீதி இருப்பாங்க. அப்போ முன்னாடி இருக்கிற இடம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்குதான் நம்ம இந்த நாலேஜ் கொடுக்குறோம் ஞானத்தில். அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி குணங்களோட, அதாவது நாம தான் அங்க இருந்தோம். ஏன்னா இந்த ஞானம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, இந்த ஞானம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு, வேற யாருக்கும் இன்னும் கிடைக்கல. பார்த்தீங்களா? கடைசி 10 வருஷத்துல உங்களுக்கு கிடைச்சிருச்சு. புதுசா வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நிறைய நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் சர்ச் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. சரியா? அப்ப அந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல வாழ்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆசைகளே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, அகங்காரம் இருக்காது, பேராசை இருக்காது, எதுவுமே இருக்காது. உடல் உணர்வு மறந்து ஆத்ம உணர்வில் இருப்பார்கள். ஆசைகள் இருக்காது, ஆனால் அவர்களுக்கும் எல்லாமும் இருக்கும். அப்போ சத்தியம் திரேதாயுகத்தில் அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு செல்வ செழிப்புகள் எல்லாமும் இருக்கும், வசதி வாய்ப்புகள் குறைவு இருக்காது, ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆசைகளே இல்லாம இருக்கும். அதான் சொன்னேன், காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை 5 மோசமான குணங்களில் எதுவுமே இருக்காது. அப்ப ஆசையே இல்லைன்னா அங்கேயும் குழந்தைகள் பெற்றுக்க மாட்டாங்களா? ஏன்னா 9 லட்சத்துல இருந்து 33 கோடி ஆயிருக்கு, 33 கோடியில இருந்து 82 கோடி ஆயிருக்கு, 82 கோடியில இருந்து அந்த 830 கோடியில ஆயிருக்கு. அப்போ உலக மக்கள் தொகை கூடிட்டு இருக்குல்லங்க. அப்போ அது எப்படிங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க? காமத்துல எதுவும் இல்லையா? ஆசை இல்லைன்னா காமம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க எப்படி குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்கன்னா, கணவன் அல்லது மகா ஸ்ரீமன் நாராயணர் தன்னுடைய மனைவியை பார்த்து, ஸ்ரீ லட்சுமியை பார்த்து, நமக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற எண்ணம் அந்தந்த பருவ வயதுல வரும். அதை லட்சுமியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமா, நமக்கு குழந்தை வரணுங்கிற எண்ணம் வரும்போது அவங்க குழந்தைகள் பெற்றுக்கொள்வாங்க. எண்ணத்தால் குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ அவங்களுக்கு காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று, அகங்கார, பேராசை எதுவுமே இருக்காது. மிக மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மோசமான விகார குணங்களும் இருக்காது, ஆசை இருக்காது. அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயுகம் முடிந்து வரும்போது துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் அவங்களுக்கு ஆசைகள் அதிகமாகுது. அப்போ அந்த ஆத்ம உணர்வுல பெற்ற குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா, இங்க தாம்பத்திய காமத்துல விழுந்துதான் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ அது துவாபர யுகம் ஆகுது. துவாபர யுகம் கடந்து கலியுகம் ஆகுது. கலியுகம் முடிந்து வரும்போது இன்றிலிருந்து ஒரு 4-5 பிறவிகள் ரொம்ப மட்டமாக காமம் இருக்கும். காமத்துக்குன்னு பொசிஷன் இருக்கு, காமத்துக்குன்னு சொல்லி டைரக்ஷன் இருக்கு, காமம் ஒரு கலையாகுது. அப்படி பல வகையில காமத்துல அப்படி ஒரு ரொம்ப தப்பா பேசணும்னா ஃபோர் பிளேலாம் ரொம்ப அசிங்கமாலாம் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அந்த காமத்துல ஊறி இருக்கும்போது அதுவே ஆசையே அழிவுக்கு காரணம் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உடல் ஊனமற்றவர்கள் எப்படி பிறக்கிறார்கள் அப்படின்னா, அவங்க காமத்தாலையும் பிறப்பாங்க, கோபத்தாலையும் பிறப்பாங்க, பற்று, அகங்காரம், பேராசை 5 விகாரங்களால தான் அவங்க பிறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், சத்தியுகம் திரேதாயுகத்துல எல்லாருமே ஆசைகளே இல்லாம சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவியை பார்த்து ஒரு குழந்தை வேணும்னா குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிதான் இருக்கும். அந்த துவாபரயுகம் குறிப்பா கலியுகம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆசை அதிகமாகுது. அந்த ஆசையால தான் உங்களுக்கு பிறக்கிற குழந்தை என்ன ஆகி போயிடுச்சு, உடல் ஊனமற்றவர்களாக ஆகி போயிடுச்சு.
இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்களேன். எப்படி விளக்கம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு முறை பொண்ணு முறை தான் வரும். நான் அப்போ என் அக்காவினுடைய பொண்ணை நான் திருமணம் செய்து கொள்றேன்னு வைங்களேன். எங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை என்னவா இருக்கும் தெரியுமா? உடல் ஊனமுற்றவர்களாக தான் இருக்கும். அப்ப இது எல்லாருக்கும்னா 190% பேருக்கு உடல் ஊனமுற்ற குழந்தைகள் இல்லை, கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளத்துல இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் ஒரு 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 வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பும் அப்படிதான் வரும் பாருங்களேன். அப்போ நான் என் சொந்தத்துல திருமணம் செய்து கொண்டா எனக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருப்பாங்க? உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க. இதுக்கு எப்படிங்க உடல் ஊனமுற்றாங்க? சொந்தத்துல திருமணம் செய்து கொண்ட உடல் ஊனமுற்றவர்கள் வருவாங்களா? வருவார்கள். அந்த நபர்களை நான் என் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். குறிப்பா இப்ப நான் ஒரு ஆண், நான் என்னுடைய அக்காவினுடைய மகளை நான் திருமணம் செய்திருக்கிறேன் அப்படின்னா, இங்க நான் என்ன சொன்னேன்? சத்தியுகம் திரைத்தாயுகத்துல ஆசையே இருக்காது, நமக்கு இனி ஒரு குழந்தை வேணும். அதாவது அப்படி நினைக்கும் போது அவங்க 140 150 வருட ஆயுள் அந்த அவங்க வயிற்றில் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கும். காரணம், குழந்தை வேணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தால தான் குழந்தைகள் கர்ப்பமாகுது. அது 3 ஒரு 4 மாதத்துல அம்மா வயிற்றுக்கு போய் 9 10 மாதங்கள டெலிவரி ஆகி குழந்தையாக அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. 140 150 வருடம், இங்க 140 150, இங்க 120 130 வருட ஆயுள் இருக்கும். 125 வருட ஆயுள் ராமருக்கு. அப்போ இப்படி தெய்வீக நிலையில இருந்த அந்த எண்ணமானது, அந்த எண்ணம் வந்து காமத்துல ஈடுபட்டு தான் இப்போ எல்லாருமே தாம்பத்தியம் உறவு பண்ணி லஸ்ட் பண்ணி தான் குழந்தைகள் பெற்றுக்கொள்றாங்க. அப்போ நான் என் அக்காவினுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்றேன்னா, நான் திருமணம் செய்து கொண்ட என் அக்காவினுடைய மகளினுடைய முகம் யாரு மாரி இருக்கும்? டெஃபினட்டா கான்பிடண்டா சொல்லலாம், என் அக்காவினுடைய முகம் மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் என் அக்கா கூடவே நான் பிறந்து வளர்ந்துருப்பேன். என் அக்கா கூட நான் பேசிய விஷயங்கள் தெரியும். என்னுடைய அக்காவுக்கு முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ என் அக்காவுடைய மகளுக்கு முகம் யார மாதிரி இருக்கும்? என் அக்கா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் என் அக்கா மகளை நான் திருமணம் செய்து கொள்றேங்கிற அந்த நிலை வரும்போதே நான் எவ்வளவு காஜில இருந்து என் அக்கா மகளை நான் கச்சங்கட்டி திருமணம் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது யதார்த்தமா இருக்குது. அப்ப எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னா தப்பா பண்றாங்க. ரொம்ப அசிங்க தப்பா பண்ணும்போது தான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் உடல் ஊனமற்றவர்களாக வராங்க. அப்போ நான் என் அக்காவினுடைய மகளோட நான் திருமணம் ஆயிடுச்சு, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறேன்னா, நார்மலா எல்லாரும் பண்ணக்கூடிய அந்த செக்ஷுவல் தாட் வச்சு பண்ணா குழந்தைகள் பிறக்கும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆனா ரொம்ப ஒரு சிலரே அதிலே இருந்து ஊறி அதுல எண்ணங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்து, ஏன்னா காமத்தில் ஈடுபடும் போதே அதுக்கான பேசணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுக்குள்ளேயே அது சலிப்பு தட்டாத அளவுக்கு அந்த காம உணர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷுவல் டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் என் அக்காவுடைய மகள்கிட்ட நான் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறேன்னா, அப்பப்போ என்னை அறிந்தோ அறியாமலோ இல்ல ஆசைப்பட்டோ என்னுடைய அக்காவுடைய மகள் அவங்களுடைய முக அமைப்பு அக்கா மாதிரி இருக்கா, இன்னும் ரொம்ப டீப்பா ரொம்ப அசிங்க பிடிச்ச காமவாதிகள்லாம் இருப்பாங்க, காம கொடூரர்கள். அவங்கெல்லாம் எப்படி நினைத்து திருமணம் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்பவுமே நிறைய பேர் சினிமா நடிகைகளை செக்ஸ் பண்ற மாதிரியே மனைவி கூட எல்லாம் இருக்கிறாங்களாம். அவங்களே நினைச்சு பார்த்து அவங்க வைஃபே சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிதான் என் கூட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன், என் அக்கா கூட செக்ஸ் பண்ற மாதிரியே நினைக்கும் போது அந்த ஆத்மாவினுடைய உள்ள போகக்கூடிய அந்த எண்ண அமைப்பு, ஏன்னா ஆத்மாதான் மனம் புத்தி பழக்க வழக்கம். நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அது ஆத்மா என்றால் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பதிவு இப்படிதான் இருக்கும். நீங்க அதை பார்த்தாலே ஆத்மாவில் என்னது இருக்குங்கிறது அதுல நான் சொல்லியிருப்பேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணி. அப்போ என் அக்காவினுடைய மகளோடு நான் திருமணம் செய்யும் போது, திருமணம் செய்து அவங்களோட நான் தாம்பத்தியத்துல நான் ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த எண்ணத்தை கொலை செஞ்சுதான் வைப்பேன். ஏன்னா சத்தியம் திரைத்தாயகத்தில் எண்ணத்தாலதான் குழந்தைகள் பெற்றுக்கொள்றாங்க. ஆசையே இல்லாம குழந்தை வரணும்னா குழந்தை வந்துடும், ஆரோக்கியமா இருக்கும். அப்ப நான் காமம் பண்ணி ஐயோ இனி குழந்தை பிறந்துருமோங்கிற அந்த ஒரு பச்சாதாபத்துல குழந்தை பெத்துக்கிட்டு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணிலாம் இனி குழந்தையே வேண்டான்னு செக்ஸ் எல்லாம் பண்றாங்க. எண்ணத்திற்கு சக்தி உண்டு, குழந்தை வராத அளவுக்கு சேஃபா இருந்தா பண்ண முடியும். இருந்தாலும் அந்த அக்கானுடைய நிலையில இருந்து அக்கா கூடவே அந்த உடவு, ஏன்னா என் அக்காவுடைய முகம் யார மாரி இருக்கும்? அச்சசல் என்ன மாரி தான் இருக்கும். என் அக்காவுடைய முகம் யார மாரி இருக்கும்?
என்னை பெற்று வளர்த்த என் தாய், என் அக்காவுடைய தாயும் ஒரே தாய் தான். அப்போ தாய் வருவாங்க உள்ள, என் முகம் உள்ள வரும். அப்போ இவ்வளவு காஜில இருந்து நான் என் அக்காவுடைய மகளோட காம வைப்படும் போது எப்படி வரும்? அசிங்கமா தான் வரும் குழந்தை. அது ஒரு பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி தான் இருக்கும். 3 to 4 மாசத்துக்குள்ளதான் ஒரு ஆத்மா வருது. அப்போ இப்படி அசிங்கமான எண்ணத்துல நான் ஏன் அக்கா மகளோட திருமணம் செய்து பண்ணி வைக்கக்கூடிய அந்த கர்ப்ப தரித்தது எப்படி இருக்கும்? அதுக்கு உள்ள இதுக்குன்னே வந்து பிறவி எடுக்கிற ஆத்மா அவன் என்ன பண்ணிட்டு வந்திருப்பான் இந்த உடலுக்குள்ள? என் அக்கா மகள் அவங்க அம்மா முகமரியே என்ன பார்த்து என் அக்கா மகள் எவ்வளவு காய்ச்சல இருப்பான். அந்த அளவிற்கு என்ன அந்த காமமே, அந்த ஆசையே அழிவுக்கு காரணம்னு புத்தர் சொல்றது. ஆசையிலிருந்து விடுபடுங்க, என் வழி மார்க்கம் சொல்றார். நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு, நல்ல முயற்சி, நல்ல சொல்லு, நல்ல சிந்தனை, நல்ல ஆற்றல் சொல்லு 7 சொல்லி முடிச்சு தள்ளுறாரு. இதுவே உலக நியதின்னு, உலகத்தில் இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு புத்தருடைய அமுத மொழிகள் சொல்லுது. அப்போ இப்படி காமத்தாலதான் அதுக்கு பிறகு இப்படி பெத்துட்டமே. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்களே, சொந்தத்துல திருமணம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களே, சொந்தத்துல அந்த இரத்த உறவுல மாற்றங்கள் வருமா? ஏன்னா ஆத்மாவில இருந்துதான் அந்த ஹார்மோன்கள் சுரந்து, அந்த நெற்றி புருவத்திலிருந்து ஹார்மோன்கள் அனைத்து உடல் உறுப்புகள்ல போய் உடனே உடல் உறுப்புகள், மனித உடம்பு அவ்வளவு சுவாரஸ்யமானது. அந்த உடல் உறுப்புகள்ல போய் தான் கர்ப்பத்துல தரிக்கிறாங்க. ரத்தத்துல பண்ணாதீங்க திருமணம், குழந்தை இப்படி பிறந்துடும் இப்படி பிறந்துடும். அது ஏன் பிறக்குது, எதுக்கு பிறக்குதுன்னு அர்த்தங்கள் அவங்களுக்கு தெரியாது. அறிவியல் துறைக்கு எதுவுமே தெரியாது, மருத்துவத்துறைக்கு. அது ஆன்மீக முறைப்படி இறைவன் சொல்லக்கூடிய ஞானத்தை உள்நோக்கி தான் இப்படிதான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தா புரியும். அதுதான் நம்ம பட விளக்கத்தை போட்டு கொடுத்துட்டு நடக்கிறது. அப்போ இப்படி பிறக்கிற குழந்தைங்க வந்து கோபத்தாலெல்லாம் பிறக்கல, காம உணர்வு இச்சையால குழந்தை பிறந்து போயிடுச்சு. அப்போ அப்படி பிறக்கிற குழந்தைகள்லாம் பாருங்க, நான் எங்க ஊர்லயே பார்த்துருக்குறேன். வீட்டு வெளியே காலையில உட்கார்ந்துருப்பாங்க, நைட்டு சாயந்தரம் வரைக்கும் வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. கோபம்லாம் இருக்காது, புசு புசுன்னு. சாதாரண மனுஷனை விட அந்த உடல் ஊனமுற்றவர்கள் ஒரு சிலரும் ரொம்ப வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க, குண்டு குண்டுன்னு பொத்து பொத்துன்னு இருக்கும். ஏன்னா காலு தான் சுள்ளி காலு மாரி இருந்துரும், எழுந்திரிச்சு நடக்க முடியாது. நான் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க உள்ள. அவங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை, ஆக்சுவலி ராஜ மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ஆத்மா அதை அனுபவம் செய்யுதுன்னே நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம எண்ணத்துல தானே வருது. நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. நம்ம நினைக்கிற நம்ம எண்ணத்துலதான் எல்லாமே இருக்கு. அப்போ இது காமத்தால வந்த அந்த மோசமான எண்ணங்கள். இது கலியுகத்துல அலாதி இருக்கு. அவங்க கொஞ்சம் காமம்லாம் இருக்காது, அவங்க உடம்புல புசு புசுன்னு, ஆணா இருந்தாலும் பெண் உடல் மேதான் புசு புசுன்னு தொழுன்னு இருக்கும். சரி, அப்ப இந்த கோபத்தாலையும் நிறைய பேருக்கு உடல் பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய உடல் ஊனமுற்றவர்கள் அந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்களே, அந்த ஹேண்டிகேப்டு, அந்த நபர்கள் உடல் பலமானவர்களையும் பார்த்துருக்கிறேன். அவங்களாம் வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு கோவம் வரும். அப்படியே உடம்பு முழுக்க ஒருமே நரம்பா புடைக்கும். கையெல்லாம் வந்து அந்த ஒரு சில அவங்க உடல் ஊனமுற்றவர்களை ஹேண்டெல்லாம் பாருங்க, அவங்க ஆர்ம் ரஸ்லர் மாதிரியே இருப்பாங்க. கையெல்லாம் ஆர்ம் ரஸ்லிங் கூட்டு போலாம், ஜெயிச்சிருவாங்க. அவ்வளவு பலமாக இருக்கும் உடம்புலாம். ஏன்னா கீழே அரைக்கிக்கெல்லாம் ரொம்ப சக்தி இல்லாம தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது டோட்டலா உடல் அமைப்புகள்ல பாடி ஃபில்டர் மாதிரி ஃபிட்டா, ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டாங்க, ஃபிட்டா இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவங்க வந்து ரொம்ப கோபம் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி அப்படி பிறக்கிறாங்கன்னா, இதே மாதிரிதான் சத்தியம் திரைத்தேகத்துல ஆசை இல்லாம இருப்பாங்க. ஆசைனா அந்த காமம், கோபம், பற்று எல்லாமே எதுவுமே இல்லாம இருப்பாங்க. அதனால அங்க ஆரோக்கியமான உடல் கிடைக்குது. எண்ணத்தால குழந்தைக்கு பெற்றுக்கோங்க. அப்போ இங்க இருக்குது, இப்ப நான் இருக்கிறேன், நான் எனக்கு ரொம்ப கோபம் வருது, நான் வெடுக்கு வெடுக்குன்னு இந்த பிரிவுல கோவப்படுறேன், நான் அப்படி பண்ணேன். ஆனா இந்த பிரிவில் எனக்கு நல்ல அழகான சரீரம் தான் இருக்கு, நான் ஓடுவேன் வாங்குவேன், நான் ஒரு அத்லெட்டர், நான் ஒரு ரன்னர், நான் ஒரு மராத்தான் பிளேயர் என்னுடைய லைஃப்ல. அப்ப நான் நல்லா ஓடுவேன்னு வைங்களேன். அப்ப நான் நல்ல ஒரு முறையில நான் இருந்து வரேன் அப்படின்னா எனக்கு உடல் ஊனமுற்ற நிலை இல்லை. ஆனா இதே கோவம், இதே வெறுப்பு, எவன் சொன்னாலும் நம்மள என்ன பண்ணிட முடியும்னு கை நீட்டி அடிக்கிற துர்குணங்கள், ரொம்ப அசிங்கமா பேசுற பழக்கம், நிறைய சாபங்களை வாங்கி கட்டிக்கிறது, நிறைய போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை உடல்ல பலத்தோட வச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. அதை மனசுக்கு எடுத்துட்டு போய் மூளையிலே ஓட்டி எந்த நேரமும் அந்த ஒத்தை தலைவலியை வர வச்சு தனக்கு தானே துன்பம் கொடுத்துக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு ரொம்ப துன்ப நிலையில இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன ஆகுவாங்க? அவங்க இந்த இதுல இருந்து இதே கோப உணர்வுகளே பணத்துக்காகவோ எதுக்காகவோ பிரச்சனைக்காகவோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அப்போ அந்த எமோஷனல் நிலையில இருந்தே அவங்க அந்த சரீரத்தை விடும்போது அடுத்த பிறவில பிறக்கும்போது அவங்க ஒரு கோபம் நிறைந்த உடல் ஊனமுற்றவர்களாக வருவாங்க. அது கோபத்துல வர்றவங்க.
அவங்களுக்கு உடல் பலமா இருக்கும். அப்போ அவங்களுக்கு அப்போ எப்படி அதில் மாற்றம் வருதுன்னா, அந்த ஆத்மா வந்து ஒரு அம்மாவினுடைய வயிற்றில் ஒரு 3லிருந்து 4 மாசத்துக்குள்ள பிரவேசமாகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுல ஒரு போட்டோ மாதிரி பாருங்க, லீஃப் இருக்குல்ல, இலை, அது வந்து அதனுடைய நரம்பு பாருங்க ரொம்ப நுண்ணியது இருக்குல்ல, அதுல எவ்வளவு ஃபோர்ஸ்ல போகும் தெரியுமா ரத்தம். மூளையில தான் அந்த நரம்பு வடிவில் இருக்கக்கூடிய அந்த இலை மாதிரி இருக்கக்கூடிய நரம்புகள் ஓடுது நம்ம மூளையில. அப்போ ஆத்மா வந்து நெத்தி புருவத்துல இருக்குது, அது பக்கத்துல பிரெயின் மற்றும் மற்ற உடல் உறுப்புகள்லாம் அந்த குழந்தைகள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும். குழந்தையா பிறக்கும் போது அந்த ஹை ஃபோர்ஸ்ல நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அது போன பிறவினுடைய பதிவுகள், கோபம்லாம் திரும்ப திரும்ப ரொம்ப ஹெவி ஃபோர்ஸ்ல பச்சை குழந்தையாகிய நீங்க இன்னொரு அம்மா வயிற்றுல பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய மூளை அமைப்புகளும் இருக்கும்ல, அதுல போய் நீங்க உங்க உடம்புக்கு நீங்களே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு வெடிச்சு செதறும். அது அது கண்ணு, காது, மூக்கு எது ரொம்ப பலகீனமா இருக்கோ, எதுல நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துகிட்டீங்களோ அந்த உடல் உறுப்பு அது போட்டு தாக்கும். அப்படி வரும்போது கால்லாம் அவங்க ரொம்ப கன்றாவியெல்லாம் கால், எக்ஸ் கால், எக்ஸ் கை மாதிரிலாம் இழுத்துக்கிட்டு போயிடும். அப்போ இது அந்த ஆத்மா படக்கூடிய விஷயங்கள். என்ன ஆசைதான், என்னையே ஆசை அப்படி இருக்கணும்னு, நான் சந்தோஷமான ஆத்மா இருந்தா எனக்கு நல்ல உடல், நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விகார உணர்வுல இருந்தா எனக்கு இப்படிப்பட்ட உடல் தான் இறைவன் கொடுப்பாரு. இது இறைவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சரி, நான் காமத்தாலேயோ கோவத்தாலேயோ எதுலயோ ஒண்ணுல இந்த துவாபரிக கலியுக சம்திங்ல நான் மாட்டிட்டேங்கன்னு நீங்க நினைக்கலாம். அப்ப இனி நீங்க இதுல இருந்து விடுபடலாம், அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம். சரி, அப்ப நீங்க இதுல இருந்து எப்படி விடுபடலாம்னா, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நீங்க மறுபடியும் தேவதைகளாக பிறக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்க பல பிறவி எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த வீடியோவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பல பிறவி எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க அந்த சத்தியுகம் திரைத்தாயுகம்லாம் நீங்க வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அதிக பிறவில ஆகும்போது அதிக விகாரங்கள் இருக்கும். ஏன்னா 63 ஜென்ம பக்தி இறைவன் சொல்றாரு. அப்போ அவங்க எவ்வளவு பிறவிகள் எடுத்திருந்தா 63 ஜென்ம பக்தி செய்திருப்பீங்க. அப்போ அப்படி வர்ற நீங்க எப்போ இந்த பிறவில எடுத்துட்டீங்க, போன பிறவில நல்லா தான் இருந்தீங்க, ஏதோ சின்ன தப்பு நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டீங்க, காமத்தாலேயோ கோபத்தாலேயோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நிலையில வந்துட்டீங்க, அதுக்கு பிறகு எடுத்ததுனால. அப்போ நீங்க இனி வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க தவறு, நீங்க பாவங்கள் மட்டும் செய்து இருந்தால் அது பாவ கணக்கு நான் எடுத்து சொல்லிடுவேன். ஒரு ஆன்மீகத்துல ஒரு பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கிற நான், ஞானமடைந்த நான், நீங்க பாவத்துல எதுவும் செய்யல. பாவம்னா நீங்க கோப உணர்வுலையோ ஏதோ காமத்திலேயோ அறியாமையில் வந்த நிலைதான். அதுக்குதான் உங்களுக்கு ஞானம் கிடைச்சது. இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க இந்த சத்தியம் திரைத்தாயகமாகிய தெய்வமாக இருந்தவங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இது மிகப்பெரிய புண்ணியம். நீங்க புண்ணியத்தை செஞ்சிருக்கிறீங்க. உங்களை பாவம் செய்தவனாக நானே சொல்லல, பாவம் நீங்க செய்யல. எனக்கு கூட பல பிறவிகள் நான் உடல் ஊனமுற்றவனாக வந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்ப நீங்க இதுல இருந்து நீங்க விமோசனம் பெறணும், இந்த விமோசனம் பெறணும், பாவ விமோசனம். அப்ப நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இணையதளத்துல பிரம்மா குமாரிகளுடைய அந்த கிளையை பிரான்ச்சை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 மினிட் நான் வீடியோ கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ போய் நீங்க மறுபடியும் போய் சர்ச் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஓடணும், அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பேன், இதை ஃபாலோ பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஃபோன் நம்பர் எடுத்துட்டு நீங்க உடனே ஓடிப்பாங்க. இலவசம் தான், பணம் கிடையாது, ஃப்ரீ தான். யோகா, உண்மையான யோகம், ராஜயோகம் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. நானே ஓசிக்கு தான் கத்துக்கிட்டேன். ஓசி நேரத்தை இப்ப நான் கொடுத்துக்கிட்டு நீங்க இனி ஓசியில போய் நன்மை அடைய போறீங்க, பணம்லாம் கேட்க மாட்டாங்க. சரி, அப்போ இந்த இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல போய் ஞானம் அடைந்து கொள்ளுங்க. மறுபடியும் இங்க ஸ்ரீமன் நாராயணர் பதவி, அவரு பக்தி மார்க்கத்துல நாராயணர் தானங்க மிக உயர்ந்தவர். அந்த ஸ்ரீமன் நாராயணர் பதவி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது, ஓடி போங்க. அப்போ இப்படிதான் உடல் ஊனமுற்றவர்கள் அவருங்க இப்படிதான் பிறந்திருக்கிறாங்க. சரியா? அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லதான் செய்யலாம், நமக்கு வீடியோ லென்த் ஆகும். அது பிற்காலத்துல நம்ம அதற்கான ஃபுல் சாப்டர் வீடியோஸும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? நீங்க சென்டருக்கு போங்க, அதுக்கு அந்த வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம், நீங்க பார்த்துட்டு சும்மா போறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க ரிப்பீட்டட் இந்த வீடியோவே நீங்க போட்டு பாருங்க. இது ரொம்ப சக்தி பவரான ஒரு எக்ஸ்பிளைன். யாருமே இப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதான் ஆன்மீகம் அடைந்த ஆன்மீக யோகிகள், நான் ராஜ யோகிகள் தான் கொடுக்க முடியும். அந்த யோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ அந்த அன்பு, அமைதி, தூய்மை எல்லாமே உங்களுக்குள்ள வரணும். அப்படி வந்தா நீங்க அடுத்த பிறவி, இந்த பிறவியோட உங்களுடைய பாவம் முடிந்தது. அப்ப நீங்க அடுத்த பிறவில புண்ணிய ஆத்மாவாக, தேவ ஆத்மாவாக வாழ போறீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் வந்து ஃபினிஷ் பண்றேன்.
இனி இதே போல சைக்காலஜியோ இல்லை வேற ஏதாவது பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி வீடியோ மூலமாக நம்ம இன்னொரு வீடியோ நான் உங்களை மறுபடியும் நான் வந்து சந்திக்கிறேன் இன்னொரு வீடியோவில். சரியா? நம்ம பார்ப்போம். ஓம் சாந்தி.